நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து கருவை கலைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் அதை வந்து மதுமிதா வந்து பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். வீட்டிலலாம் பயங்கரமான பிரச்சனையெல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்காக தடபுடலாக வந்து எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் வந்து மாயா மட்டும் விறுவிறுன்னு தனியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து பிடிச்சிடுறாங்க. ஜீவாவோட அம்மா வந்து பிடிச்சிடுறாங்க. மாயா எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அத்தை நான் வந்து பியூட்டி பார்லர் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பியூட்டி பார்லர் போறியா? பாருமா அங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உனக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போனால் என்னமா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அந்த இடத்துக்கு ஜீவா வந்து வந்துடுறாங்க. என்ன நீ எங்கே போகிற? நீ தான் அழகாக தானே இருக்க, அப்புறம் எதுக்கு நீ வந்து போய் மேக்கப் எல்லாம் போட போய்கிட்டு இருக்க? பேசாமல் இரு, நார்மலாக மேக்கப் போட்டு ஃபங்க்ஷன் நடத்துவோம், லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வராரு. அண்ணே நான் வந்து மேக்கப் போட போகணுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு மேக்கப் தானே போடணும், நான் வந்து கால் பண்ணி உனக்கு யார் வேணும்னு சொல்லு, உடனே இங்கே வர வைக்கிறேன், வீட்டில் வச்சே மேக்கப் போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணே வீட்டில் வச்சு மேக்கப் போட்டால் எனக்கு பிடிக்காது, நான் ரெகுலராக வந்து ஒருத்தவங்ககிட்ட தான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்கக்கிட்ட தான் போய் வந்து நான் மேக்கப் போடணும், அப்போ தான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு செட் ஆகுற மாதிரி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அவங்களுக்கு ஃபோன் போடு, நான் வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. அண்ணே இல்லைண்ணே நான் ஃபோன் போட்டேனே, அவங்க இப்போ வந்து வேலையாக இருக்காங்களாம், நான் அப்படியே போனேன்னா எனக்கு டக்குன்னு போட்டு விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு வந்தால் லேட் ஆகிடும் சொல்லியிருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சகுந்தலா வந்து சொல்கிறாங்க, ஏப்பா அவள் தான் மேக்கப் போட போகிறேன்னு சொல்கிறாள், போயிட்டு வந்துட்டோம், என்ன சீக்கிரமாக தானே போயிட்டு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா நீ டிரைவரை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்கிறாரு. அண்ணே வேண்டாண்ணே நானே ட்ரைவ் பண்ணுவேல, நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்ன நீ உன்னோட பாதுகாப்புக்கு தானே சொல்கிறோம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க. இல்லை ஜீவா நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே மதுமிதாவுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்துடுது. இங்கிட்டு பார்த்தா அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாயாவோட ஃப்ரெண்டு. அந்த இடத்துக்கு வந்து மாயா வந்து போயிடுறாங்க. மாயா வந்துட்டியா, வீட்டிலலாம் என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை வீட்டில் வந்து எங்கே போகிற எதுக்கு போகிறேன்னு 1008 கேள்வி கேட்டாங்க, நான் வந்து மேக்கப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், சரியா எப்படியாவது வந்து இந்த கருவை கலைச்சிட வேண்டியதான், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க, அதான் முடிவு எடுத்துட்டேல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யோசிச்சு பார்க்காங்க. அங்கே பார்த்தா ஜீவா அவங்க அண்ணெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்கல்ல, அதை நினச்சி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா நீ கிளம்பு, அதெல்லாம் ஒன்றும் கலைக்க வேண்டாம், உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்கோ, நீ குழந்தைய பெற்றுக்கிட்டு நார்மல் லைஃபே வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா லேட் ஆயிடுச்சு, என்ன காலக்கானு சொல்லிட்டு ஜீவா வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. உடனே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வராங்க. என்னடா தேடிக்கிட்டு இருக்க, உடனே வந்து அவளுக்கு கால் பண்ணு, கால் பண்ணால் தெரிஞ்சிட போகுது, எதுக்கு நீ வந்து இப்படி வந்து பயந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது போய் ஐயோ ஜீவா வேறு கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, பேசுனா பெரிய பிரச்சனை ஆகிடும், உடனே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. திருப்பி கால் பண்ணுறாரு ஜீவா. அந்த இடத்துல வந்து ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு வருது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி விட்றா, மேக்கப் போட போயிருக்கால வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து சரி தாய்மாமா சீரெல்லாம் என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து நம்ம கௌதம் கிட்ட கேட்குறாங்க. வாங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் கிட்ட கேட்டவொடனே இந்த வாங்கிட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து காட்டினா கையில் வந்து பெரிய வெள்ளி தட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய தட்டு எதுக்குடா, குழந்தை என்ன இவ்வளோ பெரிய தட்டுலேயே சாப்பிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து பெருசாக செய்யணும்னு நினச்சேன், அதனால் சந்தோஷம் பெருசாக வாங்கிட்டு வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்லிகிட்டு இருக்காரு. நண்பா பெரிய தட்டு வாங்கினல, அதுக்காக சின்ன குண்டா மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதில் கரண்டி வேறு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு குண்டா மாதிரி காட்டுறாங்க. சரி குழந்தை வேணால் இதில் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாங்க. நண்பா அந்த பெரிய தட்டில் நீ லட்டு போட்டு சாப்பிட்டுக்கோ சிஸ்டர், டெய்லி கௌதமுக்கு வந்து இதிலே சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்க நல்லா காமெடியாக தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா அங்கே டாக்டர் வந்து உள்ளே கூப்பிட்டுறாங்க. மாயாவையும் அந்த அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க 2 பேரையும் கூப்பிட்றாங்க. உங்களுக்கு இது ஓகேவாமா அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கேட்குறாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஓகே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அந்த பொண்ணை பேச விடுங்க, நீங்களே எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கோட்டை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதிங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, அந்த பொண்ணோட சம்மதத்தை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கேட்காங்க. சொல்லுமா உனக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஒரு 2-3 செகண்ட் யோசிச்சாங்க. யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு சம்மதம் தான் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி போய் நீங்கள் வெளியில் உட்காருங்க, உங்களை வந்து நர்ஸு வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியில் அனுப்பி வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம இவங்க பாட்டி வந்து சகுந்தலா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்தியா பொண்ணால் தான் இவ்வளோ பிரச்சனை பாரு, ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்க, பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் மாமனார் அந்த பையன் கூட தேடிக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது அத்தை, அவள் தான் எவ்வளோ பிடிவாதக்காரின்னு உங்களுக்கே தெரியுமில்ல, அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறியோ என்னன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க.
அடுத்து பார்த்தா நமக்கு மதுமிதாவுக்கு வந்து டவுட் வந்துடுது. என்ன ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப், ஃபோனை வேறு திருன்னு முழிச்சிட்டு போனா. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஜூஸை வந்து கீழே ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அபர்ணா வந்து சந்தோஷ் அங்கே பாருங்க மதுமிதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து பக்கத்தில் வந்து சிஸ்டர் என்ன சிஸ்டர் ஜூஸை கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் இல்லை ஒன்றும் இல்லை சொல்லி சமாளிக்காங்க. உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் இல்லை எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. அவள் பியூட்டி பார்லருக்கு தான் போனாளா மாயா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. பியூட்டி பார்லருக்கு தான் போனா சிஸ்டர், அவள் அடிக்கடி அங்கே தான் போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அபர்ணா வந்து சொல்கிறாங்க ஏன் டவுட்டு போடுறீங்க, இருங்க அந்த பியூட்டி பார்லர் நம்பரே என்கிட்ட இருக்குது, கால் பண்ணி கேட்டுருவோன்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஃபோனை எடுக்கலை. என்ன ஃபோன் ரிங் போகுது, ஃபோன் எடுக்கலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி இதுக்கு மேலே சரியாக வராது, சந்தோஷ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நீங்கள் வேணால் போய் அந்த பியூட்டி பார்லரை வந்து பார்த்துட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கௌதம் வந்து வராங்க. எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு, அவள் அவள் மாயா வந்து பக்கத்துலான போயிருக்கா, அவளுக்கு காரே நல்லா ஓட்டுவா, அவளே வந்துடுவா, ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சொல்கிறாங்க. சரி சிஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாயா போய் பார்த்து கூப்பிட்டு வரணும் அவ்வளோதானே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நர்ஸு வந்து அந்த மாயாவோட ஃப்ரெண்டோட ஆள் போல், அவங்க வந்து லேசாக கண்ணை காட்டுறாங்க, முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொண்டு வராங்க. அதில் பார்த்தா கணவர்னு இருக்கிற இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வந்து கையெழுத்து போடுறாங்க. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு வேலை முடியும்னா நான் கையெழுத்து போட்டால் தான் ஆகும் சரியா, அதனால் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. அடுத்து பேஷண்ட் உள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் மாயா வந்து அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள வந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.